வரதராஜன், அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், தமிழ்நாட்டின் மீது ஏன் இவ்வளவு வன்மம், ஆத்திரம், கோபம்னு கேட்கிறார் சபாபதி மோகன். அதாவது வணக்கம் சகோதரி சுகிதா. இந்த திமுக காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல பிக்சல். அதாவது மக்கள்கிட்ட வந்து அது அவங்களுக்கு தெரியும். இது எதுக்காக மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது எல்லாமே தெரியும். இவர்களோட அலங்கோல ஆட்சியை இவங்களுடைய நிர்வாக சீர்கேடை மறைப்பதற்கு அடிக்கடி ஆளுநரை போய் தொட்டுக்கிறது தான் வழக்கம். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையாக NEP 2020 அடிப்படையில நிச்சயமாக இன்னைக்கு வந்து UGC பல்வேறு ஒரு வரைவு அறிக்கைகளை கொடுத்திருக்கிறது. நீ 5ஆம் தேதி வரை மாநில அரசாங்கம் கருத்து சொல்லலாம் என்று சொல்லியிருக்கின்றது. பொதுமக்களுக்கு கருத்து சொல்லலாம், அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இந்த வரவேற்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்குதா நான் கேட்கிறேன். அதாவது மத்திய அரசாங்கம் எதை எடுத்து கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்பது திமுகவுடைய நிலைப்பாடு இல்ல. எதிர்க்கிற போல காட்டிட்டு மக்கள்கிட்ட பிரச்சனை திசை திருப்பும். குறித்து பாஜக சொன்னது, மத்திய அரசு சொன்னது, அதை ஏற்காத மாநிலங்கள் இதே அரங்கத்துல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு வந்து நாங்க அதை வந்து வலியுறுத்தல, எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு தானே சொல்றோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் தேசிய கல்விக் கொள்கையுடைய ஒரு சாராம்சமா UGCல இந்த திருத்தத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இது கட்டாயமாக்கப்படுது இல்லையா? இதுல ஆப்ஷனே இல்லையே. நீங்க சொல்ற ஆப்ஷனுக்கும் நிர்பந்தத்துக்குமான இடைவெளி ரொம்ப பெருசா இருக்கே. அதாவது ஒரு விஷயம் சகோதரி, அதாவது பெடரலிசம் என்பது மாநில அரசாங்கம் மதிக்கணும். முதல்ல நான் என்ன கேட்கிறேன், என்ன சொல்றேன், அண்ணன் வந்து UGC பத்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா அது ரொம்ப எதுக்குமே தேவையில்லாத ஒரு அமைப்புன்னு சொல்றேன். சார் 1956 வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் படி வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டேஷனரி ஆர்கனைசேஷன் தான். அதை வந்து நீங்க இது சொல்ல முடியாது. உயர்கல்வியினுடைய ஸ்டாண்டர்டை மேம்படுத்தணும். உண்மையாக பல்வேறு விஷயங்களை இல்ல சகோதரர் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க சகோதரி, நான் முடிச்ச பிறகு பேச சொல்லுங்க. நான் பல்வேறு விதத்துல கட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்றேன். அதனால நான் என்ன சொல்றேன், அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இன்னைக்கு துணைவேந்தர் நியமன சகோதரி கேட்டீங்க அவருக்கு. துணைவேந்தர் நியமனம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்வர் சொல்லியிருக்கிறது வந்து ஏற்கனவே துணைவேந்தர் அதிகாரம் வந்து வேந்தருக்கு தான் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. என்ன விஷயம் அதுல அதுல என்ன விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது ஏற்கனவே சிண்டிகேட்டு செனட் உறுப்பினருடைய பிரதிநிதி ஒண்ணு இருக்கணும் அந்த தேடலுக்குள்ள, துணைவேந்தர் தேடலுக்குள்ள. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேந்தருடைய பிரதிநிதி வந்து கட்டாயமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது போல UGC நாம்ஸ் பின்பற்ற வேண்டும். அதாவது உச்ச நீதிமன்ற எதிர்ப்படி UGC நாம்ஸ் இருக்க ஒரு டெலிகேஷன் அந்த ஸ்டேட் கேபிட்டல் இருக்கணும். அவங்க 3-5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு 5ல ஒரு பேரை வேந்தத்துக்கு, அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அதுல அரசு கல்விக்கு நிதி ஒதுக்குது, அரசு அதுக்குன்னு துறை அமைச்சரை போட்டிருக்குது. அரசுக்கும் அதுல பங்கு இருக்கணுமா வேணாமா? இப்ப செஞ்சிட்டு இருக்கிற முறையில பங்கு இருக்கு. இது முழுவதுமே மாநில அரசு மாநில கல்வின்னு வரும் பொழுது இதை முழுவதும் மத்திய அரசு பறித்து கொள்ள பார்க்கிறது அப்படிங்கிறது தான் மாநில அரசு இன்னைக்கு சட்டமன்றத்துல கொண்டு வந்த தீர்மானம். சகோதரி, ஹையர் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹையர் எஜுகேஷன் வந்து யார்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பாருங்க, நீங்க அதை பார்த்து பேசணும். நான் என்ன கேட்கிறேன், இப்ப 2 விஷயங்க. இந்த கல்வியோட தரம் மேம்படும் தான் நோக்கம். நீங்க என்ன சொல்ற சகோதரர், 47 விழுக்காடு 50 விழுக்காடு இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சி, 100 விழுக்காடு வரட்டும். அதே போல மத்த மாநிலங்கள் வரணும் இல்ல. நான் கேட்கிறேன், அதே உங்களுடைய யோகியதை பாருங்க. நீங்க வந்து ஆரம்ப பள்ளிக்கூடம் எவ்வளவு இதுல எத்தனை பேர் ஆசிரியர் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, எத்தனை நடுநிலை பள்ளியில் ஆசிரியர் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. அப்படிங்கிறது அதாவது கல்வி அமைப்புகள்ல பிரச்சனை இருக்குதா, அதை சரி பண்ணணும். ஆனா நீங்க நீங்க மற்ற மாநிலங்களை பாருங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களோட தமிழ்நாட்டுடைய GR ரேஷியோ நல்லா இருக்குங்கிறது தான் சபாபதி மோகன் சொன்னதா இருக்கட்டும், இல்ல டேட்டா சொல்றதா இருக்கட்டும், அததான் தரவுகள் சொல்கிறது. நாம இன்னும் உயர்த்தணுமா, நம்மளை மேம்படுத்திக்கணுமா? கண்டிப்பாக மேம்படுத்திக்கணும், அதுல மாற்று கருத்துல. ஆனா நீங்க இல்லாதவங்களுக்கு கொண்டு வரேங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக அதை ஒரே இடத்துல அந்த அதிகாரத்தை குவிக்கிறீங்க. மத்திய அரசு நியமிச்சா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, மாநில அரசு நியமிக்கிற துணைவேந்தர்கள் வந்து நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, கல்விக்கு வந்து வலு சேர்க்க மாட்டாங்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? அப்படி நான் சொல்ல வந்து நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீ கேட்டீங்க மாநில உயர்கல்வித்துறைக்கு வந்து எல்லாமே இடம் கொடுக்குது. அவர் சபாபதி சொன்னாரு, இடம் கொடுக்குது, இதை கொடுக்குது, கட்டடம் இது எல்லாமே இங்க கொடுக்குறோம். ஆனா நிர்வாகம் அப்படின்னா UGC இப்ப நீங்க தனியார் கல்லூரியில் வந்து யாரு, தனியார் கல்லூரி அவருடைய இடம் தான், அவருடைய கட்டிடம் தான், அவர்கள் நியமிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். UGC நாம்ஸ் பின்பற்றணுமா இல்லையா? இது வந்து நீங்க ஒரு பேராசிரியர், இது நீங்க ஒரு துணைவேந்தர் உங்களுக்கு வந்து தெரியாம போயிடுச்சா? நான் என்ன கேட்கிறேன்,
இப்ப இதுதான் சொல்றேன், நீங்க வந்து தமிழ்நாடு வந்து உயர்ந்திருக்கிறது மறுக்கல, இன்னும் உயர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. அதனால நான் என்ன கேட்கிறேன், அதே புரட்சி தலைவி அம்மாவுக்கு பங்கு உண்டு, புரட்சி தலைவி எம்ஜிஆருக்கு பங்கு உண்டு, எல்லாருக்கும் பங்கு உண்டு. அதனால நீங்க திமுக மட்டும் இல்ல கிளைம் பண்ண முடியாது சொல்றேன். அதை போட்டு பின்னோக்கி பாருங்க விஷயம் இருக்கு. நான் ஒண்ணும் இல்லைங்க, அதாவது ஒரு ரெகுலேஷன் தான், ஒரு ரெகுலேஷன். நீங்க அங்க வந்து இப்ப நீங்க உதாரணம் பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் நீங்க கடந்து போயிடுறீங்க சார். அது மாநில கல்வியில என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த துறை சார்ந்த உயர்கல்வி துறையில என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கே. மேடம் ஒரு விஷயம் மேடம், நான் வந்து ஷானவாஸ் இருக்கிறாரு இங்க, ஷானவாஸ் இருக்காரு, சபாபதி இருக்கு, நான் இங்க அரசியல் பேசுறேன், மனசாட்சியோட எல்லாம் பேசுறேன். ஒரு துணைவேந்தர் நியமனத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாம ஒரு துணைவேந்தர் எத்தனை கோடிக்கெல்லாம் நியமிக்கப்பட்டா அது வந்து உண்டு. அதாவது வரலாறா இல்லையாங்கிறது மனசாட்சி. அப்படிதான் நீங்க சொல்லி எடுத்துட்டு போனீங்க. நீட் பேப்பர் திருத்துறதுலயே வந்து பணம் கொடுக்கப்பட்டதும் நம்பர், அது இன்ன வரைக்கும் நீதிமன்ற வழக்காதான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சகோதரி நிச்சயமாக இன்னைக்கு சொல்றேன், என்டிஏ நடத்தினது அங்க சென்டர்ல பிரச்சனை, சென்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாநிலமே கட்டுப்படுத்தலாம் என்ற அதிகாரம் மாநிலத்தில் கொடுத்திருக்கிறோம். அதனால டேட் ஏஜென்சி ஒரு இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி தான் தவிர சென்டர்ஸ்ல பிரச்சனை, மத்திய அரசாங்கத்துல பிரச்சனை இல்ல. அப்படிப்பட்ட சென்டர்ஸ் எல்லாம் மாநிலங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அதிகாரம் கொடுத்துருக்கோம். ஒரு விஷயத்தை பண்ண சொல்லிடுறேன், அதோட இப்ப ஒரு துணைவேந்தர் வர்றப்ப அவர் பல கோடி கொடுத்து வந்தான்னு சொன்னா அவர் ரெக்ரூட்மெண்ட் வர்றப்ப பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இவளுக்கு இப்படி ஊழல் எல்லாம் ஒழியுது. அது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது. அதனால நீங்க வந்து நேரடியாக ஆளுநர் நியமிச்சா இதெல்லாம் நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அது மட்டும் எப்படி இங்க வந்து ஊழல் நடக்கும்ன்றீங்க, அது புனிதத்தன்மையா இருக்குங்கிறதுக்கு என்ன சார் உத்தரவாதம்? நாங்கள் திங்கன்னு சொல்லல, பொதுவாக நடக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். நடந்தால் நிச்சயமாக அதை வந்து யார் சம்பந்தப்பட்ட நான் தமிழ்நாட்டில் நடக்க சொல்ல, தமிழ்நாட்டில் நடந்திருக்குதா? நடந்திருக்குது. அது வந்து அதை நீங்க யாருமே அதாவது மனசாட்சியோட தான் அந்த கேள்வி பதில் சொல்லணும். நான் வேற இது அரசியலாக பேசவில்லை, மனசாட்சியோட தான் பதில். அது எங்க கிடையாது, எங்கேயுமே நடக்க கூடாதுன்னு சொல்றேன். நாங்க என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வேந்தருங்க நீ மத்திய யூனிவர்சிட்டிக்கு பொறுத்தா பொருந்தும். இன்னைக்கு பொதுச்சேரி பள்ளிகளுக்கு ஜனாதிபதி தான் வேந்தர். அப்ப அவருக்கு எதிராக கொண்டு வந்திருக்குதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீ பல மாநிலங்கள் மேற்கு வங்காளத்துல உள்ள வந்து சாந்தினி சர்க்கிள் வந்து யார் வேந்தர்னு சொன்னா பிஎம் வேந்தர். அப்ப அவருக்கு எதிராக, அதாவது நம்முடைய பார்வையே வந்து ஒரு விஷயத்தை நீட்டு விஷயத்தை இதே மாதிரிதான் சொன்னீங்க. நீட்டு விஷயத்துல இதே போல பண்ணினீங்க. நீங்க எந்த விஷயம் வந்தாலும் ஒரு விதமான ஒரு இதை பண்ணீங்க. அதாவது திசை திருப்பு நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது, மாநில உரிமைன்னு சொல்லிவிட்டு நீங்க உங்களுடைய அவலங்கோல ஆட்சியை வந்து மறைக்கிறதுக்கு இதுல அரசு செய்ய வேண்டும் தான் கேட்கிறேன். நீங்க மக்கள் மன்றத்துக்கு போங்க, ஏன்னா மக்கள் மன்றத்தை போக பல மாநிலங்கள்ல சிஎம்ஏ வேந்தரா இருக்கிறாங்க, அதற்கான மசோதாக்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க, சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஏற்கனவே கடந்த ஆண்டிலேயே பேசுபொருளாச்சு, அதையும் சேர்த்துக்கோங்க. இல்ல எதுவுமே இல்ல, யூஜிசி நாப்ஸ் எல்லா உயிர்கொலை நிறுவனங்களும் பொருந்துமா? பொருந்தும். அந்த அடிப்படையில 2017க்கு அப்புறம் அந்த யூஜிசியோட முக்கியமான பணியே கிராண்ட்ஸ் கமிஷன் தான், அதுக்கு பேரு. அந்த கிராண்ட்ஸ் கமிஷன் ஏன் நிதியை ஒதுக்கலன்னு கேட்டாரே ஒரு கேள்வி, அதுக்கு என்ன பதில்? அதை செய்யல, அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செய்யறமான ஒரு கேள்வி வரும்ல. உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய விஷனரிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் செய்வார். உங்களுடைய என்ஹான்ஸ்மென்ட்க்கு தகுந்த மாதிரி அது வந்து கொடுப்பாங்களே தவிர அது முற்றிலும் இல்லை என்று நீங்க மறுத்தர கூடாது என்பதனுடைய சபாபதி மோகன் சொல்றது குடுக்கவே இல்ல 2017க்கு அப்புறம் அப்படிங்கிறது, 12th பிளானுக்கு அப்புறம் குடுக்கலங்கிறது அவருடைய வாதம். நீங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, உங்க விஷனரிக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்க, நான் கூடுதலா கூட சொல்லிக்கிறேனே ரிசர்ச்சுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்க, அப்படி ஏதாவது வந்திருக்குதா? அப்ப அவர் போய் சொல்கிறாரா? அவர் முன்னாடியே கேட்போம். அவர் அதாவதுங்க இந்த துறையை பள்ளி கல்வித்துறையில உங்களுக்கு வந்து வேற நீங்க எது நிதியை ஒதுக்கலையா? நீங்க 44,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்குள்ளேயே போகல. கிராண்ட்ஸ் கமிஷனோட வேலை, கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சார்? நிதி பங்கீடு தானே சார் கிராண்ட்ஸ் கமிஷனோட பேசிக்கே அதுதானே சார். பல்கலைக்கழக மானிய குழு தான் சார், அது முதல்ல மானிய குழு ஆணையம் தானே அது. நிச்சயமாக கல்வி மாநில அரசாங்கம் கல்விக்குன்னு தனியா கொடுத்தது, அவங்க சப்போர்ட் தான். அந்த அடிப்படையில நீங்க எந்த செயல்பாடு நோக்கி நீங்க போறீங்களோ அந்த அடிப்படையில யூஜி சப்போர்ட் பண்ணுது. அது இந்தியா முழுவதும் அதேதான். நீங்க உங்களை மட்டும் வேற மாதிரியா பாக்காதீங்க. இதுலயும் அரசியலா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க. நாங்க குற்றச்சாட்டம் பேசலாம் சார். மாநில உரிமையை மீட்குமா சட்டமன்ற தீர்மானம் பேசுறோம். மன்னிக்கவும், இவங்க சபாபதி நீங்க குறுக்கிட்டீங்க, சுருக்கமா சொல்லிடுங்க. நீங்க ஒண்ணு இல்ல, தமிழ்நாடு திமுக மட்டும்தான் கவர்னர் எதுக்கல. மிஸ்டர் வரதராஜன் 230 பேர் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சுக்காங்க. நீங்க 4 பேர் எதுக்கு தேவைன்னு தெரியும். நீங்க 4 பேரை தவிர 230 பேர் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க.
தமிழ்நாட்டு மக்களினுடைய முழுமையான நம்பிக்கைக்கு எதிராக நீங்க இருக்கீங்க. நீங்க மட்டும்தான் எதிர்த்தீங்க. 4 பேரு இருங்க அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அமைதி 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 அமைதி. நான் முடிச்ச பிறகு அமைதி. நீங்க போற போக்கில் என்ன அலங்கோல ஆட்சி? இந்தியாவே நாரி போய் கிடக்குது பிஜேபி ஆட்சியில. இந்தியாவிலே நாரி போய் கிடக்கு. உலகமே காரி துப்புது பிஜேபி ஆட்சியை. நீங்க என்ன எங்க பார்த்து அலங்கோல ஆட்சிங்கிறீங்க? உங்க யோக்கியதைங்கிறீங்க, யோக்கியதை அலங்கோல ஆட்சி. இந்த ரெண்டுக்கும் நீங்க வந்து பதில் சொல்லணும். என்ன அலங்கோல ஆட்சி பார்த்துட்டீங்க சார்? ஆர்பிஐ சொல்லுது சார், இந்தியாவுல முதல் இடத்துல இருக்கிறது ஆர்பிஐ சொல்லுது. என்ன அலங்கோல ஆட்சியை பார்த்துட்டீங்க? 230 பேர் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறான். 4 பேர் மட்டும் நீங்க வந்து தூக்கி பிடிக்கிறீங்க. 4 பேர் தூக்கி பிடிக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி இருக்கிறது. வார்த்தைகளை கவனமாக பயணம். யோக்கியதை இதெல்லாம் திரும்ப வந்தது சபாபதி மோகனுடைய சபாபதி மோகன் அமைதி பேசலாம். வரதராஜன் சகோதரர், நான் அலங்குல வாசன் அன்பார்லிமெண்ட் கிடையாது. உங்க மனசுல விஷயத்தை நான் புரியுது. அலங்குல என்பது என்ன? நான் கேட்கிறேன் ஒரு விஷயம். இப்ப என்ன சொன்னீங்க? நிர்வாக நிச்சயமாங்க தமிழ்நாடு உங்களை பார்த்து எப்படி பாக்குது இன்னைக்கு? அந்த பாலியல் பெண் வழக்குல உங்க கட்சிக்காரர் எவ்வளவு காவல் நேற்று முதலமைச்சர் பாதி உண்மையை ஒத்துக்கிறார். இன்னைக்கு அது வந்து அலங்கோலாட்சி இல்லையா? பாதிக்கப்பட்ட பெண்மணி பத்தி தலை பாத்தீங்களா? அதுக்குள்ள போய் சப்ஜெக்ட டிவியேட் பண்ணாதீங்க. இந்தியா முழுவதும் நடக்குது. உண்மையா பேசணும்னா இந்தியா முழுவதும் எங்களுக்காக பேசுங்க, பெண்களுக்காக பேசுங்க. சகோதரி, சபாபதி கேள்வி கேட்டாரு, பதில் சொல்ல வேணும். நிர்வாகம் சொன்னா கொடுத்த வாக்குறுதிகளை மக்களை ஏமாத்தி வெற்றி பெற்றீங்க. எத்தனை வாக்குறுதி வரட்டீங்க? உங்கள் தொகுப்பு 5000 நான் ஆட்சி கொடுப்பீங்களா? எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்டீங்களா? இன்னைக்கு கொடுத்த 1000 நிறுத்திருக்கீங்களா இல்லையா? இந்த கோவம் இருக்குது. அப்ப நீங்க திசை திருப்பீங்க. நீங்க மக்களை சட்டம் ஒழுங்கு சந்தி இருக்குது. நீதிமன்றம் கொலை பண்றான். சட்டத்துறை அமைச்சர் கேட்டா நாங்க பொறுப்பு இல்லைங்கிற. அப்ப இந்த ஆட்சி வந்து எப்படி சொல்ல முடியும்? எப்படி இந்த ஆட்சி சொல்ல முடியும்? அதனால நீங்க ஒரு சில டேட்டா சொல்லாதீங்க. இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க.